Assalamualaikum. Waalaikumsalam. Waalaikumsalam. A'udhu billahi minash shaitanir rajim. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம தொடர்ந்து திங்கட்கிழமைகள்ல இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்துட்டு வர்றோம். குரான்ல தொடர்ந்து படிக்கிற விஷயங்களை தான் அல்லாஹ் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டல்களா கொடுத்துட்டு இருக்காங்க. அது சொல்ற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நினைவூட்டலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரான் ஸ்பீக்ஸ் சைக்காலஜி. குரான் பேசும் மனோ தத்துவம். அந்த தலைப்புல இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். 10:57. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு இதிலே உபதேசமும் உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும் வழிகாட்டலும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. எப்பவுமே எனக்கு அந்த அந்த நாட்கள்ல இப்ப இந்த வாரத்துல என்ன எனக்கு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோ அதை தான் நான் அந்த வாரம் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் ஊருக்கு போயிருந்தப்ப என்னுடைய நீண்ட கால பள்ளி தோழியை நான் பாக்குறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள மீட் பண்ணி அவங்களோட ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுதான் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. அவங்க கேட்டாங்க, நம்ம ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப சின்ன பிள்ளைங்களா, நம்ம எந்த ஒரு கவலையுமே தெரியாம தாய் தகப்பனுடைய அந்த கேர்ல நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு அந்த ஏஜ்ல எதுவுமே தெரியாது. அப்ப நம்ம ஹாப்பியா இருந்தோம். சரி, ஆனா நான் உங்களை அடிக்கடி நான் பாக்குறேன். இப்போ ஃபங்க்ஷன் எங்கேயாவது ஊருக்கு போனேன்னா ஊர்ல எல்லாரையும் கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அவளையும் நான் பார்ப்பேன். அப்படி பாக்குறப்ப அவ என்கிட்ட கேட்டா, எப்படி உன்னால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுது? நான் உன்னைய வருத்தமான முகத்தோடையோ ஒரு கவலையோடய நான் உன்னைய பார்த்ததே இல்லை. எப்பவுமே நீ ஒரு ஸ்மைலி ஃபேஸாவே இருக்கியே, அது எப்படி அப்படின்னு சொல்லி அவ என்கிட்ட கேட்டா. இப்ப நான் அவகிட்ட இதுதான் சொன்னேன், குரான் படி, கடவுளுடைய வார்த்தைகள் தான் நம்மள அந்த மாதிரி வச்சிருக்கு, என்னை அந்த மாதிரி வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். இந்த தலைப்பை எடுக்கிறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல நான் ஒரு 2 பேர் பத்தி கேள்விப்பட்டேன். ஒருத்தர் யார் அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு டைரக்டருடைய பையன். அவரு இறந்துட்டார். அவருடைய அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அப்ப அவர் அவருடைய இதை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் இத்தனை வருஷமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நான் தோத்து போயிட்டேன், என்னால எதையுமே சாதிக்க முடியல. அந்த ஒரு தோல்வியோட தான் நான் இப்ப லாஸ்டா ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்ல தான் இதை சொல்றாரு. ஸோ என்னால ஜெயிக்க முடியாமையே போயிடுச்சு, அது என்னுடைய ஒரு தோல்வியா நான் பாக்குறேன். இப்ப இதை பண்றதுக்கு என் ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அழுது அவர் பேசுற அந்த இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆக்சுவலா அவருடைய பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய டைரக்டரா, பீச்ல பங்களா இருக்கு, பீச் சைட்ல அவருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, நிறைய சொத்துக்கள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு அவரு. ஸோ அவரு சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அவர் கையில எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஆனா நான் நிரூபிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் தோத்துட்டேன், இந்த மாதிரியான இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள், இந்த மாதிரி இதுல அவர் தன்னுடைய மைண்டை கொண்டுட்டு போனதுனால அல்லாஹ் கொடுத்த அத்தனை ஆசைகளும் அவருக்கு தெரியாம போயிடுச்சு. பான் வித் சில்வர் ஸ்பூனும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அவருக்கு அதை பார்க்க தெரியல, அந்த விஷன் இல்லை அவருக்கு. அவருக்கு ஃபுல்லா தனக்கு தனியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவலையிலேயே அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத சுத்தி உள்ளவங்களும் அதை பத்தி பேசி நம்ம கிட்ட அதை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு லேடி, அவங்க பாத்தீங்கன்னா மலையாள ஆக்டர். அவங்க ரொம்ப தமிழ்லயே நடிச்சிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். அவங்க 30 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப நாளா சோசியல் மீடியா எல்லாத்துல இருந்து நான் போயிட்டேன்,
நான் வந்து கடினமான மன சிதைவுல இருந்தேன், அதனால என்னால யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அடுத்து அதுக்கு அவங்க காணாமே போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்னே தெரியலன்னு தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்க என்னன்னே தெரியல. என்னதான் வந்து காசு, பணம், புகழ், எல்லார் முன்னாடியும் அவங்க பேசுறாங்க, படத்துல நடிக்கிறாங்க, எவ்வளோ எக்ஸ்போசர் அவங்களுக்கு இருந்தாலும், அந்த மன அமைதி, நிம்மதி, எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த திறன் இருக்கு பார்த்தீங்களா? அது இல்லாதனால தான் அவங்க இந்த மாரிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுது, "எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு" அப்படின்னு. அந்த அந்த வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியல. போர் அடிக்குதுங்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்குது, டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படின்னு பேசுறாங்க. இப்பல்லாம் வந்து சின்ன பசங்கள்ட்ட கூட நார்மலா இந்த வார்த்தைகள நம்ம வந்து கேட்கிற மாரி ஆயிடுச்சு. இன்னும் இந்த டீனேஜ்ல உள்ள பசங்கள்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. படிப்பு, வேலைக்கு போறது, ஒரு நீயா நானாவெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்து காலைல எந்திரிச்சு 8 மணிக்கு வேலைக்கு போறது, திரும்ப வர்றது, சாப்பிடுறதும் எல்லாமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ரொம்ப டிப்ரஸ் ஆகுது அப்படிங்கான். ஒரு ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ங்கிற ஒண்ணே வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயமே வந்து இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்து டிப்ரஷன் அப்படிங்கிற ஒரு இதோட கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எங்க ஃபேமிலி சைட்லயுமே நான் வந்து ஒரு 2, 3 பேர் பார்க்குறேன். இந்த மாதிரி ரொம்ப அ அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு ஃபோன குடுத்து, புள்ளைங்களும் வந்து நைட்லாம் தூங்க மாட்டேங்குது. இவள கவுன்சிலிங் தான் கூட்டிட்டு போணும். சின்ன புள்ளையில இருந்தே ஃபோன குடுத்து, குடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அதுக்கும் கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள நம்மள சுத்தி உள்ள மக்கள் ஃபேஸ் பண்ணும்போது, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எத பத்தின ஒரு பயம், கவல, ஏதாவது நெனச்சு ஒரு அப்படியே எனக்கு வெறுமையா இருக்கு, நான் தனியா இருக்கேன், எனக்கு வெறுமையா இருக்கு, எனக்கு ரொம்ப கோவம் கோவமா வருது, மனசு அமைதி இல்லாம இருக்கு, எதையும் செய்யறதுக்கு ஈடுபாடு இல்ல, குடும்பத்துல ஒரே சண்டை, வெறுப்பு, இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கா? அப்படின்னு பார்த்தா, எதுவுமே இல்லாம அல்லாஹ் வந்து நம்மள வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? எதனால நம்ம அப்படி இருக்கோம்? அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆனுடைய வாசகர்களாக நம்ம தொடர்ந்து இருக்கிறனால மட்டும்தான், இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஏன்னா திரும்ப படிக்க, படிக்க, படிக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நினைவூட்டல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது மைண்டுக்குள்ள நம்மளுக்கு வர வர நம்மளுடைய இத நம்ம கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். அவ்ளோ அழகா குர்ஆன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மனச்சமநிலைய வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி குடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா குர்ஆனுடைய வாசகர்களா இருந்தா மட்டும்தான் அத வந்து நம்மளால உணர முடியும், புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. சோதனை இல்லாம யாரும் இல்ல. பட் அப்படி அப்படி சோதனைகள் வரும்பொழுது, அல்லாஹ் நம்மள எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவர் பார்த்துப்பாரு. அவர் வந்து நம்மளுக்கு சமாளிக்கிற திறன குடுப்பாரு. நம்மளுக்கு வந்து அந்த அந்த எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி தாண்டி வர்றதுங்கிறத நம்மளுக்கு சொல்லி தருவாரு. அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் இருக்கு பார்த்தீங்களா? கடவுள் தர நம்பிக்கை. அது தன்னம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். கடவுள் தர்ற அந்த நம்பிக்கை, நம்மளுக்கு அந்த தன்னம்பிக்கையா மாறுது. நம்மளா தனியா ஈகோல நினைக்கிறது இல்ல. கடவுள் தர்ற நம்பிக்கை. நான் தாண்டி வந்துருவேன். என் கூட கடவுள் இருக்காரு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா, பக்க பலமா, சப்போர்ட்டா, நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாதுகாப்பா, மன அமைதியா, எப்படி வேணாலும் நம்ம உணரலாம். அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து நம்மள அப்படியே சுத்தி வச்சிருக்காரு. ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறாருல, இதெல்லாமே சேர்ந்ததுதான் வந்து நம்மள சுத்தின ஒரு பாதுகாப்பு வளையமா நான் ஃபீல் பண்றேன். ஏதாவது ஒரு ஒரு மனசு நம்ம ஒரு சஞ்சலத்தோட இருக்கோம் அப்படின்னா, அது நம்ம வெளிய போனாலும் சரி, ஒரு படம் பார்த்தாலும் சரி, எதுனாலும் சரி அதன் மூலியமா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்றாங்க. நான் வந்து ஒரு ஃபங்ஷன் போயிருந்தேன். அது எங்க ரிலேட்டிவ் சைட்ல ஒரு ஃபங்ஷனு. அது ஒரு அந்த ஒரு 1 ஹவர் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அங்கே இருந்தது. அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் நான் அத ஓவர் கம் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கு.
அப்ப நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படத்துல ஒரு டயலாக் பேசுறாரு. லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படம். அதுல ஒரு டயலாக் சொல்றாரு. "என்னப்பா உன்னைய மேனேஜர் திட்டினாரு. நீ பாட்டுக்கு இப்ப வந்து சிரிச்சுட்டு இருக்க வெளிய வந்து" அப்படின்னா, அ சொல்றாரு, இந்த ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு புடிச்ச மாரி இல்ல. அதுக்காக நான் உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுமா? அந்த 1/2 மணி நேரத்த ஒதுக்கி வச்சுட்டு மிச்ச நேரம் நான் ஹேப்பியா இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன டயலாக் வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ உடனே நான் அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மாஷாஅல்லா அந்த செகண்டே நான் வந்து வெளிய வந்துட்டேன். இப்படி நம்ம ஒரு ஒரு ஆட்டோல போறோம் அப்படின்னா, அந்த நம்ம என்ன சிந்தனையோட போறோம் அந்த ஆட்டோல. இப்ப வந்து நம்மளுக்கு உடம்பு முடியல, அ ஏதாவது ஒரு ஃபினான்சியலு ப்ராப்ளமு, இத என்ன பண்ண போறோங்கிற பிரச்சனைகள், இந்த மாரி எதையாவது ஒண்ண நம்ம யோசிச்சுட்டே போகும்போது, ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதியிருக்கும். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னோனே, அந்த வார்த்தைய பார்த்தோனே டக்குன்னு மனசு வந்து அவ்ளோ சந்தோஷமா வந்து மாறிருது. ஒரு ஃபினான்சியல் இதோட நம்ம போம்போது, கடவுள் வந்து உன்னைய ஒரு செழித்த தோட்டம் போல, உன்னைய ஒரு பொங்கி வரும் நீரூற்றை போல வச்சிருப்பாரு, அப்படின்னு படிக்கிறோம். இந்த இந்த பிரச்சனைய நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போது, உன் கரத்தின் மேல் அவர் கரத்தை வைத்து அவர் உன்னை வழி நடத்துவார். அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மள வந்து எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணுது, உடனே எப்படி ரிலீஃப் குடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பல நாள் நெனச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு வந்து அவ்ளோ வல்லமைகளும், அ பவரும் இருக்கு அப்படிங்கிறத நான் நெறைய அந்த இதுகள்ல உணர்ந்திருக்கேன். அதே மாரி எதையாவது கண்டது எதையாவது நெனச்சுட்டே போயிட்டு இருப்பேன். பைக்லயோ, ஆட்டோலயோ போம்போது எதையாவது நெனச்சுட்டே போகும்போது ஒரு ஆட்டோல எழுதியிருக்கும். "நீ கடவுள நெனச்சு அவர் புறத்துல நீ பக்தியோட இரு. அவர் உன்னைய நெனப்பாரு" அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து இப்ப சும்மா போயிட்டுருக்கோம். இந்த டைம் நம்ம வந்து திக்ர் பண்ணிட்டே போலாமே! நம்ம ஏன் கண்டதையும் நெனச்சுட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு, டக்குன்னு நம்ம மைண்ட அவர் பக்கம் திருப்பக்கூடியவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் நெறைய டைம் உணர்ந்திருக்கேன். ஸோ நம்ம நம்ம அறியாமலேயே நம்ம நெறைய டைம் நம்ம அறியறதில்ல. நான் வந்து நெறைய டைம் உணர்றதில்ல. அப்படி அப்படி நெறைய டைம் வந்து அல்லாஹ் வந்து இந்த குரான் வசனங்கள, இந்த வார்த்தைகள அ நோய்க்கு நிவாரணமா, ஒரு கவலைக்கு மருந்தா, உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமா, இப்ப ஊருக்கு போனப்போலாம் என்னைய பார்த்துட்டு கேட்குறாங்க, "நீ ஆப்ரேஷன் பண்ணி 1 இயர் தான் ஆகுறதுங்கிற, ஆனா இவ்ளோ ஆக்டிவா மாறிட்டியே எப்படி?" அப்படின்னு கேட்குறாங்க. டெய்லி டெய்லி கடவுளுடைய வார்த்தைகள கேட்க கேட்க, உடம்பும் மனசும் அவ்ளோ பூஸ்டப் ஆகுது. நம்ம அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றோம். அ கடவுள் நம்மள வந்து அடுத்ததுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. நம்மள வந்து அவர் செதுக்குறாரு. நம்மள அவர் மோட்டிவேட் பண்றாரு. அவரு நம்மள ஷேப் பண்றாரு. அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்த எடுத்துட்டு போகும்போது, அவ்ளோ பெரிய ஒரு மன திருப்தி, மன நிறைவ குடுத்து அல்லாஹ் நம்மள ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால அ நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாரி நான் நெனப்பேன். நம்ம வந்து படிச்சிருக்கலாம் இன்னும். நம்ம படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அ எப்பவுமே ஒரு குறையாவே இருக்கும். அந்த மாரிலாம் நான் நெறைய நாள் இப்ப ஒரு பேங்க்குக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம். அந்த டைம்லலாம் நான் நெறையா ஃபீல் பண்ணுவேன். நம்ம படிச்சிருக்கலாம், இன்னும் நம்ம நெறையா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா வந்து இப்போ இப்போ குரானுடைய விஷயங்களுக்காக நம்ம நெறைய படிக்கும்பொழுது, தேடும்போது, அத திரும்பி சொல்லும்பொழுது, அதுல எவ்ளோ பெரிய ஒரு திருப்தி, சந்தோஷம், நம்ம நெறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப நான் நெனச்சுப்பேன், நம்ம வந்து வருமானத்துக்காக, இல்ல வேற ஒரு அறிவு, தெளிவு அப்படி படிச்சுட்டு போயிருந்தா கூட நம்ம வந்து வருமானம் பார்க்கணும், ஏதாவது பண்ணணும்னு போயிருப்போம். இந்த மாரி இருக்கிறனால தான் நம்ம வந்து அல்லாஹ் பத்தி யோசிக்கிறதுக்கும், அத பத்தி நெறைய படிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்ப அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு இதே மனசுலருந்து இல்லாம போயிடுது. ஸோ நான் உனக்கு திருப்தி அளிக்கிறேன். நீ திருப்தி உற்றதா என்ட்ட வந்துரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அந்த தெளிவுகள அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. நீ இப்படி இருக்கியா? உனக்கு இதான் நல்லது. அப்படின்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லிக் குடுத்து நம்மள ஒவ்வொரு விஷயத்திலயும் டெவலப் பண்ணி கூட்டிட்டு போறத நம்மளால நல்லா வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. அதே மாரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை, இப்ப நம்ம ஒரு விஷயத்துல வந்து ஒரு தெளிவு தெரிஞ்சுக்கிறணும். இது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து 42ல 38ல சொல்லி தராங்க. தொடர்பு தொழுகைகளை கடைப்பிடிப்பதன் மூலம்
தங்களுடைய இரட்சகருக்கு அவர்கள் மறுமொழி அளிக்கின்றனர். அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு இடையில் உரிய கலந்தாலோசனைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படுகின்றன. மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்கு உரியதிலிருந்து அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள். உங்களுடைய காரியங்களை நீங்க கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம உடனே என்ன பண்றோம், நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு நம்ம ஃபோன் பண்றோம். அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம இது பண்ணலாம், என்னன்னு சரி பார்க்கலாம், கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணும்போது அல்லாவுடைய கைடன்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஆறுதலா பேசுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், எப்படி பண்ணலாம், இதுல இருந்து என்ன ஆகுது நம்மளுக்குன்னா நம்ம சுய தீர்மானங்கள் நம்மளாவே யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அதை தப்பா போறதுக்கு, இல்ல நான் தான் எல்லாத்தையும் செய்யறேங்கிற நினப்புல இருக்கிறதுக்கு, எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஒரு கலந்த ஆலோசத்தை தான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதலை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம டக்குன்னு யாருக்காவது போன் அடிச்சு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸா பேசுறதுக்கான அந்த விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தராங்க. தனியா இருந்து மண்டையை உடைச்சிட்டு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பாம தவிக்காம நம்மளுக்கு அழகான ஒரு வழியை எல்லாம் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு தொழில் பண்றோம், நஷ்டம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம், ஏதாவது ஒரு தேவை, ஒரு சூழ்நிலை, நெருக்கடி காரணமா நம்ம விற்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அதுக்கான இது வரும். எதுக்கு இதை போய் பண்ண, இதை பண்ணாம இருந்திருக்கலாம், நீ இதை பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, எதுக்கு இந்த இடத்த வித்த, இதை வச்சிருந்தா உனக்கு அவ்வளோ போகும் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மன தடுமாற்றம் வருது. வச்சிருந்திருக்கலாமோ, இப்படி செஞ்சுட்டோமோ அப்படி செஞ்சுட்டோமோன்னு சடனா அந்த மினிட் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அடுத்த நிமிஷமே அல்லாஹ் நம்மளுக்கு உடனே பதில் கொடுக்குறாரு. 57:23 அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாரு, எனவே நீங்கள் தவறவிட்ட எந்த ஒன்றிற்காகவும் நீங்கள் துக்கப்படக்கூடாது, அன்றியும் அவர் உங்கள் மீது அருளிய எந்த ஒன்றிற்காகவும் கர்வம் கொள்ளவும் கூடாது. தற்பெருமை நிறைந்தவர்களை, கர்வம் கொண்டவர்களை கடவுள் நேசிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரார். சோ நம்ம இந்த பூமியே நம்பிக்கையாளர்களுக்காக தான் இருக்கு. ஆமா, டெம்பரவரியா நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு போறதுதான் இங்க வந்திருக்கோம். ஸோ இதுல வாங்குறது விற்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். கொடுத்ததும் அல்லாஹ் தான், நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிறதும் அல்லாஹ் தான். இது ரெண்டுமே நமக்கு டெஸ்ட்ல தான் இருக்கு. அதை கரெக்டா பண்ணமான்னு யோசிச்சா போதும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இப்போ இன்னொரு வசனத்துல 94:5 சொல்லி தராங்க, சிரமத்தோட தான் லாபம் இருக்கு, நிச்சயமாக சிரமத்தோட தான் லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம பண்ணும் போது கஷ்டமா தெரியறது எல்லாமே ஒரு அனுபவமா, ஒரு படிப்பினையா, பண்ண பண்ண நம்ம கத்துக்கிட்டு சரியா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் கடந்து போகும், இதை நம்மளால கடந்து வர முடியும், அல்லாஹ் வைப்பாரு, கடந்து வர வைப்பாரு, இதை நம்மளுக்கு மாற்றி தருவாரு இந்த சூழ்நிலைய அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்மளுக்கு. கடவுள் நம்மள மறக்கவும் மாட்டாரு, நம்மளை கைவிடவும் மாட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகள் இது இது சரியாதான் நடந்திருக்கு, கடவுள் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காரு, இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையே கடவுள் நம்மளுக்கு தராரு இல்ல இந்த வார்த்தைகள் மூலமா. அது எவ்வளவு பெரிய நிவாரணமா இருக்கு. எத்தனை சைக்காட்டிஸ்ட போய் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் டக்குன்னு வெளியே வர்றதுக்கு கடவுளுடைய வார்த்தைகளால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ வசனங்கள் இருக்கு நம்மளுடைய மனசை பூஸ்டப் பண்ற மாதிரி, மோட்டிவேட் பண்றதுக்கு. கடவுள் எப்படி நம்மளை அந்த மனச்சிதைவு இல்லாம வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு, டக்கு டக்குன்னு எப்படி அதுல இருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி கடவுள் குரான்ல நம்மளுக்கு சொல்றாங்க. 4:34 ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டுள்ளனர், மேலும் கடவுள் அவர்களுக்கு குறிப்பிட்ட சில இயல்புகளை கொண்டு கொடை அளித்துள்ளார், மேலும் உணவு ஈட்டுபவர்களாக அவர்களை ஆக்கியுள்ளார். இது கடவுளின் கட்டளையாக இருப்பதால் நன்னெறியுடைய பெண்கள் இந்த ஏற்பாட்டினை உவப்புடன் ஏற்றுக்கொள்வார்கள், மேலும் தங்களுடைய கணவன்மார்களை அவர்கள் அங்கு இல்லாத பொழுது கண்ணியப்படுத்துவார்கள். பெண்களிடமிருந்து கலகத்தை நீங்கள் உணர்ந்தால் முதலில் நீங்கள் அவர்களிடம் பேசி பார்க்க வேண்டும், பின்னர் படுக்கையிலிருந்து அவர்களை தள்ளி வைத்தல் போன்ற எதிர் நடவடிக்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம்.
பின்னர் கடைசியானதொரு மாற்று வழியாக நீங்கள் அவர்களை அடிக்கலாம். அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு எதிராக வரம்பு மீறுவதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கடவுள் மிகவும் உயர்ந்தவர், மேலதிகாரம் மிக்கவர். இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கடைசியா நீங்க அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா ரஷாத் ஆரம்பத்திலே ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க, உங்களுடைய மனைவியரை அடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது அல்லாஹ்வுடைய வேதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஆழ்ந்த புரிதல்களும் நிறைய கோணங்களும் கொண்டதா இருக்கு. தூதர்களை நாம் விரிவா விளக்குறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. ஆரம்பத்திலேயே ரஷாத் அடிக்காதீங்க அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுல அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒரு பெண் ஆணை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன் தந்தைக்கு பின்னாடி தன் தந்தையை போல பார்த்துக்கிருவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையோட ஒரு கோணத்தோட தான் ஒரு பெண் முதல்ல தன்னுடைய கணவரை அணுகக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அந்த கணவர்கிட்ட இருந்து தனக்கு அன்பும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்கணும் அப்படிங்கிறத விரும்பி தான் அவங்க வராங்க. அவங்களுக்கு இடையில நிறைய இந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் போதுதான் இந்த மாதிரி அடித்தடி பிரச்சனைகள் வருது. அந்த வயசுல அந்த வேகத்துல அவங்க முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப யார் முன்னாடியாவது வச்சு அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டுட்டு வருது. அடிக்க ஆரம்பிச்சோடனே கணவன் மனைவிக்கு இடையில அந்த நெருக்கம் குறையும். நம்ம கணவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் உடல் அளவுலயும் அவங்க அந்த அடி வாங்கிட்டு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் இந்த கன்னத்து சைடு கொடுத்து அரைவாங்க. அப்படி அரையும் போது மூளை நரம்புகள், கண் நரம்புகள், காதோடைய அந்த கேட்கும் திறன், நிறைய பேரை நான் அந்த மாதிரி கேள்விப்படுறேன். அந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழல எப்படி நம்ம சந்தோஷத்தை பார்க்க முடியும்? இப்போ இது ஒரு ஒரு பெண்ணுக்கும் சரி, ஒரு ஆணுக்கும் சரி, ரொம்ப பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒன்னையிட்டு தான் அடுத்தடுத்து அப்படியே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்கல்ல. இந்த அடிக்கிறது ஒரு தீர்வா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதன் மூலயமா பல பிரச்சனைகள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் பொறுமை இல்லாதவர்களாக, இல்லைன்னா அவங்க வன்முறை மூர்க்கத்தனமா மொரட்டுத்தனமா நடந்துக்கூடக்கூடியவங்களா, ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளை பையன் இருந்தானா ஆம்பளைங்க இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் குறித்த ஒரு பயம் வரும் மனசுல. ஆம்பளைங்கன்னா இப்படி அடிப்பாங்க போல, குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் வரும். ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு இடையில சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். கண்டிப்பா அது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா இப்போ ஒரு கணவன் மனைவியா ஒரு ஆண் ஒரு குடும்பம் ஆகுறதே அப்படி மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். அல்ல 4:19 சொல்றாங்க, ஒரு விவாகரத்தான பெண்ணிட்டையே நீங்க நல்ல முறையில அவங்கள நடத்துங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எடுத்த உடனேயே நம்ம சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் தகாத கடுமையான வார்த்தைகள் பேசுறது, அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அந்த வார்த்தைகள் மனசுலயே நிற்கும். இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, ஏன் சோறுல தான் நீ சாப்பிட்ற அப்படின்னு கேட்டுட்டாரு, நான் தானே உனக்கு எல்லாம் கொடுத்தேன்னு என்னை கேட்டுட்டாரு, நம்ம ஒன்றும் இல்லாதனால தானே அப்படி கேட்குறாரு. இந்த இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கடுமையான வார்த்தைகள் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே மனசுல நின்று போயிடுது. அந்த அடிச்சது கூட வலி போயிடும். ஸோ வார்த்தைகளை நம்ம அந்த நேரங்கள்ல பார்த்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்க பொறுமையை கத்துட்டு இருப்பாங்க, விட்டு கொடுக்கறத பழகி இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு சிறந்த துணை கிடைச்சிருக்கும்.
எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் நல்லதுகள் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைன்னு வரும்போது நல்ல விஷயங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனா பொதுவா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே தான், நானும் தான், எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவோம்னு நினைக்கிறேன். அது நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்க போன தடவை இப்படி சொன்னீங்கல்ல, இத வந்து நான் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுவேன். நீங்க போன தடவை இந்த மாரி சொன்னீங்கல்ல, இப்போ இப்படிதான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அதாவது இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன? இன்னைக்கு உள்ள தீர்வு என்ன? அப்படின்னு இல்லாம, முன்னாடி நீ இப்படிதான் பண்ணாங்கிறத ஞாபகம் வச்சு பேசுறது, அத இழுத்து அப்படியே அது ஒரு கோர்வையா கன்டினியூஸா ஒரு ப்ராப்ளமா கொண்டு போறது. இது எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற ஒரு முடிவா இல்லாம, அந்த அந்த ஒரு உறவ முறிக்கக்கூடியதா, அத வந்து தொடர் பிரச்சனையா கொண்டுட்டு போறதா ஒண்ணா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய ஆணவத்த அந்த இடத்துல வந்து காட்டணும், வேகத்த காட்டணும் அப்படிங்கிற மாரி இல்லாம, இந்த இடத்துல அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கட்டளை சொல்றாங்க, ஒரு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. மேல அதுக்கு தான் அத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. ஆண் தான் பொறுப்பாளி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இயல்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி தராங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சகிப்புத்தன்மையோட எப்படி நம்ம வந்து குரான்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஃபிரௌனின் மனைவியா இருக்கட்டும், ஆளுநரா இருக்கட்டும், ஆளுநரின் மனைவியா இருக்கட்டும், லூத்தா இருக்கட்டும், நூஹு நபியா இருக்கட்டும், எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க இல்லையா? ஸோ அடிக்கிறதன் மூலியமா தான் நம்மளால வந்து உறவை வளர்க்க முடியும் அப்படின்னா, அடிச்சா உறவு முறிஞ்சு தான் போகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் வந்து இந்த ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போகும்போது என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீ போய் மாமியார், மாமனார் குடும்பத்தை ஃபுல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்ப கணவர் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே கணவர் என்ன சொல்றாங்க? என் குடும்பத்தையே புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிறிஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு தனி கவுன்சிலிங்கே குடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. முதல்ல அவங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறணும். எந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கோவம் வரும், எந்த விஷயம் பிடிக்கும், பிடிக்காது. நான் எனக்கு இந்த மாதிரி இருந்தா எனக்கு கோவம் வரும். நீ அப்ப பேசாத, அமைதியா இரு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துரு. நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கிறலாம். இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தூதர் சொல்றாங்க, நிச்சயம் பண்ணிட்டு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதுக்குன்னா, குடும்ப உறவுகள கொஞ்சம் சுமூகப்படுத்துறதுக்காக, ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்க ஃபேமிலில இவ்வளவு பேர் இருக்காங்களா? எங்க ஃபேமிலில இப்படி நான் இப்படிதான் வளர்ந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லி தராங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஒரு 14 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ சரியில்ல. அவ அப்படி இப்படின்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு 15வது வருஷத்துல இருந்து பார்த்தா 2 பேரும் அவ்ளோ ஸ்மூத்தா நல்லாயிட்டாங்க. எப்படிப்பா? அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் என் ஒய்ஃப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளோ நாளா சரியில்ல, ஒய்ஃப் சரியில்ல, சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தாரே, அப்ப இது என்ன? அப்படின்னே புரியல. அதாவது அவங்க என்ன கேரக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, எதை சரி பண்ண முடியும், இப்ப எதை சரி பண்ண முடியாது, பின்னாடி அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வாக்குவாதமா, சண்டையா அப்படி கொண்டுட்டு போகாம, ஒரு கன்சல்டேஷனா ஒருத்தர் ஒருத்தர் உட்கார்ந்து புரிஞ்சு பேசிக்கிறணும். இப்ப வந்து ஒரு பீரியட் டைம்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும், உடல் நிலையில என்ன மாற்றங்கள் இருக்கும், ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வர்றாருன்னா அவர் என்ன மனநிலையில இருப்பாரு, அவரு இது எப்படி இருக்கும், இந்த இந்த மாதிரி புரிஞ்சு பேசிக்கிறது, நல்ல வார்த்தைகள் பேசும்போது வந்து அது எப்பவுமே மனசை சமாதானப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஷைத்தானுடைய இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய கோபத்தை தூண்டி விட்டு அறிவை இழக்க வச்சு இன்னும் அது எவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வயசுல வேகத்துல அடிச்சிடலாம், பேசிடலாம். நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியுமா? அது சாத்தியமா? வயசாகும், உடம்பு தளர்ந்து போகும், இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம கணவன் மனைவி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொருத்தர் வாழ்க்கையில இருந்து இப்போ ஒரு 20 வயசு ஒருத்தருக்கு அது தெரியாது. அவர் இன்னொருத்தர் வாழ்க்கையில இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ வயசானது இப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத.
ஸோ குடும்ப நலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெண் வந்து வேரோடு பிடுங்கப்பட்டு ஒரு ஃபேமிலிக்கு வரா, ஒரு ஆண் வந்து அந்த ஃபேமிலியில வேரூன்றி இருக்கான். ஸோ இந்த இந்த வேரோட பிடுங்கப்பட்ட ஒரு பெண் அங்க வந்து வேரூன்றி வரணும். இந்த குடும்பத்துடைய வேரா இருக்கிற ஒரு ஆணை வந்து நம்ம அங்கிருந்து பிடிங்கிடக்கூடாது. இப்போ ரெண்டையுமே வந்து பேரண்ட்ஸான நம்மளும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க இப்பதான் ஸ்டார்டிங் லைஃப்ல இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும், பாத்தியா அவ அன்னைக்கு உன்னை எப்படி பண்ணா பாத்தியா, அதனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து அதை வந்து தூண்டி கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் வந்து விவாகரத்தை நான் வந்து ஆதரிக்கல அப்படின்னு அருவருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதை நீங்க ஊக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், அல்லாவுடைய கட்டளை கீழ்ப்படுங்க. சரி விடு, சின்ன வயசு தானே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு சைட்ல இருந்துமே சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்றதுக்கேத்த அந்த ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம குடும்பங்கள் வந்து எப்பவுமே அமைச்சு கொடுக்கக்கூடியவங்களா, அந்த அந்த மெச்சூரிட்டி உள்ளவங்களா பேரண்ட்ஸ் இருக்கணும். எல்லாம் வந்து 30:21 சொல்றாங்க, நீங்க ஒருவரை கொண்டு மற்றவர் மன அமைதியையும் திருப்தியும் கொள்வதற்காக உங்களிலிருந்தே உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்காக அவர் படைத்திருப்பதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவையாகும். மேலும் உங்கள் இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பால் அன்பையும் அக்கறையையும் அவர் அமைத்தார். இதில் எண்ணி பார்க்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா, உறவுகளை பேணி உடம்பு சரியில்லாத டைம்ல பார்த்து பினான்சியல் கஷ்டங்களை தாண்டி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் நம்ம அவ்வளோ தூரம் நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போக முடியும். அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது சிதைஞ்சு அந்த ஒரு ரெண்டு பேருடைய சிதைவு குடும்ப சிதைவுகளா, அது ஒரு பொண்ணுனா அவங்க அம்மா அத்தா அவங்க உறவு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி, ஒரு ஆணா இருந்தா அவருடைய குடும்பம் அப்படியே பரவும். என்னவா இவங்க ரெண்டு பேருக்கு, ஐயோ சொந்தக்கார பையனுக்கே இனிமே கொடுக்க கூடாது, ஐயோ இந்த மாதிரி தெரியாத பையனுக்கே இனிமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற சிந்தனைலாம் நம்மளுக்கு வருது இல்லையா. சோ ஒரு ரெண்டு பேருடைய சிதைவுங்கிறது அவங்களை மட்டும் சார்ந்ததா இல்லை, அது அப்படியே வந்து ஒரு ஃபேமிலிய ஒரு சமூகத்தை சிதைக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்லா ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நல்லபடியா பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கா கொண்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வேலையே இருக்காது. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாலே அதுக்கு வேலையே இருக்காது அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோடைய தொடர்ச்சியை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அடுத்த வாய்ப்புல இதை நம்ம தொடரலாம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.